ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? நான் தான் உங்களோட கிஷன். அண்ட் எப்படி இருக்கீங்க எல்லாருமே? நான் வந்து ஒரு 2 months ஆல்மோஸ்ட் 2.5 months சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் இருக்கேன். அண்ட் சோஷியல் மீடியா நான் எதுக்கு யூஸ் பண்ணல, அண்ட் நான் எதுக்கு உங்கள் எல்லாரையுமே யூஸ் பண்ணால் வேணாம்னு சஜஸ்ட் பண்ணுவேன், அதெல்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வை ஐ குவிட் சோஷியல் மீடியா. ஓகே, இதை பற்றி பேசுவோம். ஓகே, பேசிக்கலி கைஸ் பாருங்கள், என்னோடய ஸ்க்ரீன் டைம் வந்து 3 hours per day. ஓகே, விச் இஸ் ரியலி லெஸ். அண்ட் அதில் நான் 2 hours இன்ஸ்டாகிராம் அண்ட் அதர் சோஷியல் மீடியாஸில் ஸ்பெண்ட் பண்ணுவேன், விச் இஸ் ஆல்சோ ரியலி லெஸ் கம்பேர்ட் டு அ அடிக்டட் பர்சன் ஹூ ஸ்பெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 6 hours on Instagram and his total screen time is almost 8 to 10 hours. Okay, so compared to that I am doing really great, but still I felt like I was wasting a lot of time. Okay, நான் 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த 2 hours எப்படி சொல்கிறது, எனக்கு ஏதோ நான் அட்டென்ஷன் சீக் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் சீக் பண்ணணும், அட்டென்ஷன் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேவா, அதாவது லைக் நான் லைக்ஸ் வந்துச்சா இல்லையா, மெசேஜ் வந்துச்சா இல்லையா, அப்புறம் என்னோடய ஸ்டோரியை எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் பார்க்குறதில்ல, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். அப்புறம் நான் பெரிய இன்ஃப்ளூயன்சர் மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன், லைக் எவ்ரி மோமெண்ட் ஆஃப் மை லைஃப் நான் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் அதெல்லாம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் எவனுமே கண்டுக்க மாட்டான், எல்லாருமே ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் நான் வந்து அப்படியே பெரிய பிடுங்கி மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பேன். நான் தான் என்னைய தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அண்ட் லைக் மண்டேல டோபமின் ரிலீசஸ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து இன்னொரு பக்கம் சைடில் வச்சுக்குவோம். இன்னொரு பக்கம் என்னென்னா ரீல்ஸ். ஓகேவா, லைக் பீப்புள் வேர் அடிக்டட் டு ரீல்ஸ். இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, இஃப் யூ ஆர் நாட் வாட்சிங் லைக் இந்த கேர்ள் ஆடுற ரீல்ஸ் ஆர் ஏதாச்சும் பேட் கண்டென்ட், ஸ்டில் யூ ஆர் அடிக்டட். ஓகேவா, ஏன்னா நீ வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்க, நீ ஆண்ட்ரூ டேட் வீடியோஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்க, பட் ஸ்டில் யூ ஆர் அடிக்டட் டு தட் பிச். ஓகே, யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் பை வாட்சிங் ஆல் தோஸ் வீடியோஸ். ஓகேவா, யூ ஆர் நாட் டூயிங் சம்திங் இன் யுவர் லைஃப். ஓகே, யூ ஆர் ஜஸ்ட் வேஸ்டிங், but you are feeling good by watching all those self improvement videos. ஓகேவா, அந்த எக்ஸாக்ட் காய் ஐ வாஸ். ஓகேவா, நான் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் என்னோடய ஃபீல்டில் வந்துக்கிட்டு இருக்கும். பட் நான் என் லைஃப்பில் பெருசாக எதுவும் கிழிச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் நான் வந்து நல்லா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன். சிக்மா மேல் வீடியோஸ், நான் தான் சிக்மா மேல், ஆல்ஃபா மேல். ஸோ இதெல்லாம் நான் அந்த மாதிரி லூஸாக தான் இருந்தேன். ஓகேங்களா, அண்ட் என்னோட டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. எவ்ரி டைம் மண்டேல டோபமின் ரிலீசஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். சரிங்களா, எவ்ரி 10 minutes இன்ஸ்டாகிராம் திறந்துடணும். லைக் கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour 2 hour கூட நான் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஃபைனலாக நான் டிசைட் பண்ணேன் தட் ஐ ஷுட் குவிட். அண்ட் குவிட் பண்ணதால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, குவிட் பண்ணதால் எனக்கு பர் டே 3 hours வந்து எனக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. ஓகேங்களா, லைக் எக்ஸ்ட்ரா டைம் வேறு விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. பட் மெயின் விஷயமா என்ன ஆச்சுன்னா, என்னோடய ஸ்லீப். நான் எதுக்கு இதை பாயிண்ட் பண்ணுறேன்னு தெரில, பட் என்னோடய ஸ்லீப் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஓகேவா, என்னோடய ஸ்லீப் லைக் கிரேசி லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம்னா அந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஓகேவா, நான் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நான் இன்ஸ்டாகிராமில் என்ன ஸ்டோரி போஸ்ட் பண்ணியிருக்கா, பை த வே என் லைஃப்பில் அந்த அவன்றது யாருமே இல்லை. பட் ஸ்டில் whoever I feel important, அவங்க என்ன ஸ்டோரி போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. அவங்க நான் போட்ட ஸ்டோரிக்கு லைக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. ஆர் வாட் எவர் திங்ஸ் ஓகே விச் கிவ்ஸ் இன்ஸ்டன்ட் டோபமைன் ரிலீசஸ், அதெல்லாம் பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா, என் லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, என் ஃபேமிலி, என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அவங்கள பற்றி மட்டும் கவலைப்படுவேன். அதோட முடிஞ்சு. ஓகேவா, அண்ட் வேறு விஷயங்கள் லைக் நீ எந்த ஒரு பேட் விஷயத்த கேள்விப்பட மாட்டேன். தட் லைக் ஆண்ட்ரூ டேட் அரெஸ்ட் ஆகிட்டான், இந்த விஷயம் எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சு தெரியுமா? இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அவன் அரெஸ்ட் ஆகி 1.5 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு. ஓகேவா, நான் வந்து அப்போ தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து அப்படியே ஐயோ மேட்ரிக்ஸ் இஸ் ஹேப்பனிங், மேட்ரிக்ஸ் வந்து என்னது ஆக்சுவலாக எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, அப்புறம் என்னென்னமோ லூஸ்தனமாக என் மென்டல் ஹெல்த் லைக் நான் தேவையில்லாமல் ஒரி பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா, பட் எனக்கு தெரியலை, எந்த ஒரு நியூஸும் தெரியலை. அதனால் நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன் லைஃப்பில். நான் என் ஃபேமிலி அண்ட் அவ்வளோதான், அதுதான் என்னோடய ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு அவங்கள ஹாப்பியாக வச்சு நான் சந்தோஷமாக இருந்தேன். ஓகே, அண்ட் வேறு அந்த ரீசன்ஸால் என்னோடய ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆச்சு. ஓகேவா, நான் வந்து
ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டெல்லாம் தூங்க மாட்டேன். ஓகே, ஸோ லைக் ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. நல்லா தூக்கம் வரும், நல்லா தூங்கி எந்திரிச்சிருவேன். 6 hours தான் தூங்குவேன், 4 to 6 hours தான் தூங்குவேன். பட் இருந்தாலும் தேட் வாஸ் ரியலி டீப் ஸ்லீப் ஸ்டேட். ஓகேவா? அண்ட் மிச்ச விஷயங்கள் என்னோட ஃபேஸ், ஸ்கின், கண்ணுக்கு கீழே இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ், ஓகே, இதெல்லாம் வந்து காணாமவே போயிடுச்சு. இருக்குது, லைட்டாக இருக்குது. பட் ஐ மீன் கம்பேர்ட் டு பிஃபோர் there is nothing. ஓகே, ஃபிட்னஸில் நிறைய இது வந்திருக்கு. ஓகேங்களா, நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஐம் நாட் கம்பேரிங் வித் அதர்ஸ். ஓகேவா? அதனால தான் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிச்சு. நான் என்னோட கோல்ஸை பீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா? நான் 100 lbs தூக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி நான் 200 lbs தூக்கிக்கிட்டு இருக்கேன். ஆர் இன் எனி எக்ஸசைஸ், ஓகே, நிறைய இது நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட எஜுகேஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் நான் வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரெண்டுமே நான் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் ரெண்டையுமே ஸ்விட்ச் பண்ணி லேர்ன் பண்ணேன். பட் ஸ்டில் ஐ டிட் வெல். ஓகே, அண்ட் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. பை த வே, என்னோட ஃபேஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் யூ ஆர் மை இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர், யூ நோ தட் மை ஃபேஸ் ஹேட் அ லாட் ஆஃப் ஃபேட். ஐ வாஸ் திஸ் கைண்ட் ஆஃப் guy. Okay, but now I'm looking good. I mean, I'm not comparing with you or any other, but I feel confident of how my body looks, how my face looks, and I'm healthy, I'm strong. I can just punch you and you will die. Okay va, அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரென்த் கேரி பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஐம் பாக்ஸிங் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஐ மீன் லைஃப்பில் நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அப்புறம் வேறு விஷயங்களும் இந்த லாங் டேர்ம் கிராட்டிஃபிகேஷன் ரிலேட்டட் விஷயங்கள் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்த்துருவீங்க. பார்க்குறதால உங்களுக்கு உடனே டோபமைன் ரிலீஸ் கிடச்சிரும். பட் நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், லாங் டேர்ம் கிராட்டிஃபிகேஷன் திங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் ஒரு 2 நாள் நல்லா ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் 3ஆவது நாள் வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டில் ஏதாச்சும் கற்றுக்கிட்டதை வச்சு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் ஏதாச்சும் ஒரு ஆப் உருவாக்குவேன். இல்லை எத்திக்கல் ஹேக்கிங்கில் ஏதாச்சும் நல்லா கற்றுக்கிட்டதை வச்சு ஏதாச்சும் ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அது ஹேக்கிங் ரிலேட்டட் விஷயங்கள். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரில. பட் ஏதாச்சும் நான் கற்றுக்கிட்டதை வச்சு ஏதாச்சும் ஒரு அட்டாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி லீகல் அட்டாக்ஸ். ஓகே, பட் அதெல்லாம் லேர்ன் பண்ணுறதால நம்மளுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணேன். அடுத்து நான் ஏதாச்சும் பண்ணேன், அதில் நான் பாஸ் பண்ணேன், அதனால் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய இது லேர்ன் பண்ணேன். ஓகே, பேசிக்கலி மை மென்டல் ஹெல்த் இஸ் ரியலி இம்ப்ரூவ்ட். ஓகே, மை ஸ்லீப் இஸ் இம்ப்ரூவ்ட், மை மென்டல் ஹெல்த் இஸ் இம்ப்ரூவ்ட். ஐ ஆம் ரியலி ஸ்ட்ராங் அண்ட் ஐம் நாட் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் ஷோ ஆஃப் ஆன் இன்ஸ்டாகிராம் பீங் அ இன்ஃப்ளூயன்சர். லைக் கைஸ், யூ நோ வாட், நான் வந்து பஞ்ச் பண்ணேன்னா நீங்கள் செத்துருவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷோ ஆஃப் பண்ணல. ஓகேவா? நான் பண்ணிகிட்டு இருந்தேன் முன்னாடி. ஓகேவா? லைக் எல்லாத்தையுமே நான் லைஃப்பில் என்னத்தை பண்ணிகிட்டு இருந்தேன், என்னோட நக்கிள்ஸ் ஆர் ரியலி ஸ்ட்ராங், தட் என்னோட ஸ்கின்னு பிஞ்சிருச்சு. அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் நான் ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணிகிட்ருப்பேன். பட் ஐம் நாட் டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ் ரைட் நவ். அண்ட் என்ன சொல்கிறது, ஐம் டூயிங் கிரேட் இன் மை லைஃப் அண்ட் ஐ ஃபீல் லைக் ஐ நோ நீட் இன்ஸ்டாகிராம் எனிமோர். ஓகேவா? பிகாஸ் இதுக்கப்புறம் நான் காலேஜ் போனதுக்கப்புறம் படிக்கிறது அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களில் டைம் ரொம்ப போயிடும். தட் இன்ஸ்டாகிராமுக்கு எனக்கு டைம் கிடைக்காது. பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் லைட்டாக சோஷியல் கனெக்ஷன்ஸ் இருக்கிறது தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து இருப்பேன் இன்ஸ்டாகிராமில். ஓகே, பிகாஸ் ரைட் நவ் என்னோட பிரெயின் டோட்டலாக ரீசெட் பண்ணிட்டேன்ல. ஸோ அதனால் லைக் ஹூஎவர் ஐ ஃபீல் இம்பார்ட்டண்ட், மை பிரதர்ஸ், மை சிஸ்டர்ஸ் ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட பேசுவேன். நீங்களும் என் கூட பேசலாம். ஓகேங்களா? பட் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பெருசாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எவ்ரி ஃப்ரெண்டுகிட்ட உங்கள் நம்பர் இருக்காது, எவ்ரி க்ளோஸ் பீப்புள்கிட்ட நம்பர் இருக்காது, ரைட்? ஸோ அதனால் மேபி இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பெட்டராக இருக்கும். அதனால தான் நான் திரும்பியும் இன்ஸ்டாகிராமுக்கு வரலான்னு இருக்கேன். ஆப்வியஸ்லி நாட் ரைட் நவ். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படின்னா ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் தட் நான் ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறம் தான் வருவேன்னு. ஸோ அப்பப்போ சும்மா வந்துட்டு போகிறேன். ஏப்ரலுக்கு அப்புறம் நான் கண்டினியூஸாக இன்ஸ்டாகிராமில் இருப்பேன் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, குவிட்டிங் இன்ஸ்டாகிராம் வாஸ் பெஸ்ட் டிசிஷன் இன் மை லைஃப்.
ஏன்னா அதால் எனக்கு ஒரு கிரேட் மென்டல் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. அண்ட் ஐ எம் நாட் கம்பேரிங் மை செல்ஃப் வித் அதர்ஸ். ஐ எம் டூயிங் கிரேட் இன் மை லைஃப். அண்ட் டைம் வேஸ்ட் ரொம்ப கம்மியாயிருச்சு. அண்ட் சொல்லிகிட்டே இருப்பேன். லைக் நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ டூயிங் கிரேட். அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் வந்துச்சு இந்த ஜேர்னியில். பட் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, எல்லாரு கூடயும் நடக்கும். வேறு நான் என்னத்தை சொல்கிறது சொல்கிறதுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகேவா, யூ வில் ஃபீல் கிரேட், அவ்வளோதான். வேறு யோசிச்சுட்டு அடுத்து ஏதாச்சும் வேறு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? அவ்வளோதான் கைஸ். ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ ஆல் ஆன் வாட் ஹேப்பன்ட் அண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? நான் பெருசாக பொய்யான பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் குவிட் பண்ணிங்கன்னா கேர்ள்ஸாக கிடைப்பாங்க உன் லைஃப்பில், ரொம்ப அட்டென்ஷன் கிடைக்கும். இதெல்லாம் பொய் கதைகள் கைஸ். யாரும் கிடைக்கல. ஓகே, பட் யூ வில் ஃபீல் கிரேட், அவ்வளோதான். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இதுக்கப்புறம் யூடியூப்பில் நான் யூடியூப் பை த வே யூடியூபை நான் குவிட் பண்ணிட்டேன். இதை பற்றியும் சொல்ல மறந்துட்டேன். யூடியூப் நான் குவிட் பண்ணிட்டேன். இட்ஸ் நாட் தட் நான் குவிட் பண்ணிட்டேன் எக்ஸாக்டாக. இட்ஸ் லைக் இப்போதே கொஞ்ச நாள் குவிட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் நான் அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருப்பேன். நான் கைஸ் குவிட் பண்ணுறேன் கைஸ், நான் திரும்பி வந்துட்டு இந்த மாதிரி இது ஆஃப் நடந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? பட் யூடியூப் குவிட் பண்ணதால் ஏதோ லைஃப் கொஞ்சம் சந்தோஷமாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, போதும். இட்ஸ் எனஃப் ஃபார் டுடே. அண்ட் லெட்ஸ் டாக் அட் அனதர் டே. இன்னும் இங்கிலீஷ் மொக்கையாயிருச்சு. இது ஒன்று சொல்லுவேன், என்னோட இங்கிலீஷ் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆயிடுச்சு. என்னோட கிராமர் அண்ட் எவ்ரி திங் இஸ் ரியலி ஃபக்ட் அப். ஓகே, சாரி ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் பாய். ஓகேங்களா? போதும், பேசி வாய் வலிக்குது. என்னோட சவுண்ட் கம்மி. ஓகே, ஐ எம் கோயிங் டு ட்ரிங்க் சம் வாட்டர். And bye.